அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை எனக்கு செய்வார். ஆமேன். எல்லாம் சொல்ல அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். இப்போ ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டா உங்கள் முகம் எப்படி இருக்கும்? வராத காரியம் உங்கள் கைக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்? அப்படி உங்கள் முகத்தை கொஞ்சம் வைங்க. எல்லாம் அப்படி சாப்பிட்டா ஒரு அமைதியாக அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிறத பார்த்து, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, உன் குடும்பத்தில் எந்த காரியம் மறித்து கிடந்துச்சு அது எல்லாம் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் சிரி, கொஞ்சம் சிரிமா, கொஞ்சம் சிரியா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இங்கே இருங்க. இயேசு உயிரோடு இருக்கும்போது என்னென்ன அற்புதம் பண்ணாரோ அந்த அற்புதத்தை காட்டிலும் அதிகமான அற்புதம் அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு என்ன செய்கிறாரு, பண்ணுறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் உங்களுடைய மைண்டில், உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் எனக்கு வந்துருச்சு, ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அப்படிங்கிற உணர்வு. ஒரு சில பேர் நிரந்தரமான வேலை காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் ஒரு நிரந்தர வருமானம் இல்லைன்னு கலங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் எதிர்காலம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு கலங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பெற்றோர்கள், என் பிள்ளை எப்படி இருக்க போகுது, நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளையை நான் பாதுகாத்துக்கொள்வேன், எனக்கு அப்புறம் என் பிள்ளையை எப்படி நடத்த போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற இப்படிப்பட்ட பலவித எண்ணத்தில், இப்படிப்பட்ட பலவித சூழ்நிலை, இப்படிப்பட்ட பலவித கவலையில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னுமே உங்களை அறிஞ்சிருக்கிறாரு. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணுறார். ஆமேன். அவர் வல்லமைகள் என்ன செய்யலை, குறைந்து போகவே இல்லை. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால், அகத்தின் அழகு, இதயத்தின் நினைவு அது இங்கே பிரதிபலிக்கும். இங்கே துக்கப்பட்டீங்கன்னா இங்கே வந்துடும், இங்கே சந்தோஷப்பட்டீங்கன்னா இங்கே வந்துடும். சரிங்களா? அதனால் ஒரு 100க்கு 100 ஒரு ப்ரெஸ்ஸு, அதாவது ப்ரெஸ்ஸு என்னது, ஒரு முழு வெளிச்சம், ஒரு முழு விடுதலை. நீ என்னதான் நீ துக்கப்பட்டு, என்னதான் நெருக்கப்பட்டு, என்னதான் கவலை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி வேதனைப்பட்டாலும் அது உனக்கு வரப்போகிறது கிடையாது. நீ இல்லாததை நீ இருக்கிறத எப்போ பார்க்குறையோ அப்போதான் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே உங்கள் வல்லமைகள் குறைந்து போல. அல்லேலூயா. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை குறையலை. அல்லேலூயா. அது மாறலை. நீங்கள் சிலுவையில் 7 வார்த்தையில் பேசுனீங்க, ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நீங்கள் 12 வார்த்தையில் பேசுனீங்க. அந்த 12 வார்த்தையின்படி எனக்கு நடப்பதாக. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் நாமத்தில் எனக்கு இன்னைக்கு அற்புதம். அல்லேலூயா. இப்போ எந்தெந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியம் இன்னைக்கு வரப்போகுது. பக்கத்து ஆளப்பா சொல்லு, ஏக்கா எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிச்சாய் அந்த காரியம் இன்னைக்கு வரப்போகுது. உனக்கு எதிராக எழும்பினவர்கள் உன் சார்பாக வரப்போகிறாங்க. உன்னை கீழே விளைவிக்க நினச்சவங்க உன் சார்பாக வரப்போகிறாங்க. அல்லேலூயா. ஏக்கா ஏம்மா, உன் துன்பமும் சொல்லுங்க, உன் துன்பமும், உன் தொல்லையும், உன் வியாதியும், உன் வறுமையும் போயிருச்சு. விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் அது போதும். விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் அது போதும். அல்லேலூயா. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவார். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள்
அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இதுவரை இருந்த மந்திர சூனியம், செய்வனை கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசு உடைத்தெறிஞ்சார். எனக்கு விரோதமாக பேசப்பட்ட, என்னை குற்றப்படுத்தின, என் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தடை பண்ணின அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அந்த அதிகாரங்களை உறிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி என்னை சிலுவையில் வெட்டி சிறக்க பண்ணிட்டாரு. என் வாழ்க்கையில் இனி மந்திரமும் கிடையாது, சூனியமும் கிடையாது. இயேசு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் கிடையாது, சூனியமும் கிடையாது. அதனால அவர் இரத்தத்தால நான் மீட்கப்பட்டுட்டேன். கையை தட்டி அப்பாவுக்கு. மந்திர சூனியம் செய்வனை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. சொல்ல, மந்திர சூனியம் செய்வனை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் எனக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சப்பா கப்பா. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. வேலைக்கு விரோதமாக எளிமையான சதி திட்டங்கள், தொழிலுக்கு விரோதமாக எளிமையான சதி திட்டங்கள், வியாபாரத்துக்கு விரோதமாக எளிமையான சதி திட்டங்கள், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எளிமையான சதி திட்டங்கள், உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு வசனம் சொல்லுது, அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் நச்சு நச்சுன்னு அடித்து அவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு அந்த வெற்றியையும் அந்த விடுதலையும் அந்த சந்தோஷத்தையும் கர்த்தர் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டார். கை தட்டி அப்பா நடி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சதி திட்டங்கள், மறைவுகளில் உத்தமன் மேல் கசப்பான வார்த்தையை அம்பை எய்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கி உங்களுக்கு எதிராய், உங்கள் குடும்பத்துக்கு எதிராய், உங்கள் வேலைக்கு எதிராய், உங்கள் தொழிலுக்கு எதிராய் எழும்பின அத்தனை சூழ்ச்சிகளும் அத்தனை சதி திட்டங்களையும் கர்த்தர் இன்று சுட்டடித்து அப்புறப்படுத்தி உனக்கு வழிவாசலை திறந்து விட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சதி திட்டங்கள் உங்களை விட்டு வெளியேறணுமா? உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணுமா? துதியின் ஆயுதம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. உங்கள் வாழ்க்கையில் எனக்கு சதி திட்டம் பண்ணிட்டாங்க, எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவங்க தடுத்துட்டாங்க, எனக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் அவங்க நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வரியை நீங்கள் பாடும்போது அது உடைக்கப்படுகிறது, அது உடைக்கப்படு. கைது ஜபகமே செலுத்துங்க. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரைத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரைத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் ரப்பா கப்பா ஷபா கப்பா எழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஒரு பித்தளை பாத்திரம் இருக்குது. அந்த பித்தளை பாத்திரம் கருத்து போச்சு. என்ன பண்ணுறீங்க? நல்ல பவுடர் போட்டு தேய்க்கிறீங்க, பலன்னு வரல. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சாணக்கலை வச்சு சரசரன்னு தேய்க்கிறீங்க, வரல. திருப்பி தேய்க்கிறீங்க, திருப்பி தேய்க்கிறீங்க, தேய்க்க 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 அது பளபளப்பாய் மாறிவிட்டு. அதே போல்
திருப்பி சொல்ல 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 எந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த வார்த்தைக்குண்டான பளபளப்பு உங்களுக்கு வந்துடும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஈஸ்டருக்கு வந்தோம், ஈஸ்டர் செய்தியை சொல்லுவார். மதன மரியாள் வந்தாங்க, இயேசு வந்து பூட்டிருந்து வீட்டுக்குள்ளே போனார், ஒரு செய்தியை சொல்லுவார் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்கீங்க. அப்படி தானே? இன்றைக்கி அந்த செய்தி இல்லை. இன்றைக்கி உங்களுக்குண்டான ஒரு ப்ராப்பசி, தீர்க்க தரிசனம். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அந்த நிலைமையை வச்சு கர்த்தர் பேச போகிறார். ஆமேன். அதுக்கு தான் உங்களை வந்து அப்படியே ஃபயர் ஆக்குறது, அலர்ட் ஆக்குறது. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு 50,000 இருக்குது, அப்படி ஃபீல் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே ஏசப்பா வந்து கையில் கொடுத்துட்டார், ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ விட்டுருங்க, போதுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஏசப்பா வந்து உங்களோட இடைப்படுகிறார். உங்களோட என்ன செய்கிறாரு? இடைப்படு. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாரும் சாதிக்க போகிறீங்க. வராத காரியம் வரப்போது, கிடைக்காத காரியம் கிடைக்க போது, உங்களை கனப்படுத்தாத காரியத்தை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். ஆமே, அல்லேலூயா. ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லாம் சொல்லுங்க, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை தொடச்சு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என் கண்ணீரை. எல்லாம் சொல்லுங்க, எந்த காரியத்துக்காக நான் கண்ணீர் வடிச்சேனோ அந்த காரியத்துக்காக என் கண்ணீரை தொடச்சு அந்த காரியத்தை என் கையில் கிடைக்க போகிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு அதிசயம், நான் சொல்கிறது உண்மை. கடந்த 40 நாளில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தீங்களோ, அது உங்கள் கண்ணில் லைட்டாக ஒரு கண்ணு கலங்குச்சோ, அந்த காரியம் எதுவானாலும் சரி, அது பெரிய ஒரு கோடி உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இன்றைக்கி தீரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க இந்த வசனத்தை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, எல்லா முகத்துல இருந்து கண்ணீரை துடைத்து, கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், எந்த காரியத்து மூலமா உங்களுக்கு நிந்தைகள் வந்தது, எந்த காரியத்து மூலமா உங்களுக்கு அவமானம் வந்தது, எந்த வேலை மூலமாக உங்களுக்கு அவமானம் வந்தது, எந்த தொழில் மூலமாக உங்களுக்கு அவமானம் வந்தது, எந்த மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு அவமானம் வந்தது, நீ எந்த காரியத்துக்காக அநேகர் கண்கள் முன்னால நீ தலைகுனிந்து நீ வெக்கப்பட்டு நீ நடந்தாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்திலிருந்து இன்னைக்கு நான் உனக்கு விடுதலை கொடுத்தது. நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை நான் தலைநிமிர பண்ணும்படியாக எடுத்துக்கொள்ளும்படியாக உனக்கு பெரிய காரியம் செய்ய போறேன். ஆமே, அல்லையா? திருப்பி சொல்லுங்க, அருமையான வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. இங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லா முகங்களும் இருந்து அப்படின்னு கேட்டா யாருக்கோ சொல்றாரு அப்படி இல்லை. உனக்கும் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா முகத்தில் இருக்கிற ஏன் கண்ணீரை எல்லாம் சொல்லுங்க, ஏன் கண்ணீரை தொடச்சிட்டாரு, ஏன் கண்ணீரை தொடச்சிட்டாரு. எந்த காரியத்துக்கு நான் கண்ணீர் வடிச்சனோ அந்த கண்ணீரை கர்த்தர் தொடச்சிட்டார். அப்புறம் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தில் நிந்திக்கப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் அவமானப்பட்டிருக்கிறீங்க. ஓகே, அல்லேலூயா. என்னையும் சேர்த்து தான் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஒன்றும் இல்லை, அப்படிலாம் எனக்கு நிந்தை வரலைங்க, அப்போல்லாம் எனக்கு அவமானம் வரலைங்க அப்படி சொல்கிறீங்களா? இருக்குல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எந்த இதுவரை விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து இதுவரை எந்த காரியத்துக்கு நீ அவமானப்பட்டாயோ, எந்த காரியம் நிந்திக்கப்பட்டாயோ, அந்த காரியம் இனி உன் வாழ்க்கையில் இந்த பூமியிலேயே இருக்காத. கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த பூமியிலே அந்த நிந்தை இருக்காது, இந்த பூமியில் அந்த அவமானம் இருக்காது, இந்த பூமியில் அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இந்த பூமிக்கு அந்த பூமியிலேயே அது நீ பார்க்காத அளவுக்கு உன்னை தூக்கி எடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றாரு. சொல்லுமா அதை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார்.
நான் திருப்பி நான் சொல்கிறேன், இனி உங்களுக்கு அவமான நிந்த வராத அளவுக்கு பூமியிலேயே உங்களுக்காக பூமியிலே இல்லாத அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு மாற்றி அமைச்சிட்டார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நிந்திக்கப்பட்டனோ, எந்த காரியத்தில் அவமானப்பட்டனோ, அது இந்த பூமியிலேயே இல்லாத அளவுக்கு எனக்காகவே இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இனி அந்த நிந்த என் வாழ்க்கையில் வராது, இனி அந்த அவமானம் என் வாழ்க்கையில் வராது. அல்லேலூயா. ஒரு கடங்காரன் வந்து உன்னை வந்து இன்சல்ட் பண்ணி பேசினானா அது ஒரு நிந்தை. நீ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு மேலதிகாரி வந்து உன்னை வந்து 4 பேர்த்துக்கு முன்னால் ஒரு அவமானப்படுத்தி பேசினா உனக்கு ஒரு அவமானம், நிந்தை. நான் சொல்கிறேன், இனி எந்த அதிகாரியும் எந்த மேல் அதிகாரியும் எந்த விஐபியும் உன்னை நிந்தனைக்கு உட்படுத்த முடியாது, அவமானக்கு உட்படுத்த முடியாது. இந்த வார்த்தை இன்றைக்கி நீங்கள் நம்புனீங்கன்னா நீ சாகிற வரைக்கும் இது உனக்கு வரப்போகிறது கிடையாது, சாகிற வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. இதுதான் கர்த்தர் உனக்கு ப்ராபிஷியாக பேசிக்கிட்டு இருக்கார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேத்துக்கு நாத்தனை மூலமாக நிந்த வந்திருக்கும், அத்தை மூலமாக நிந்த வந்திருக்கும், சில பேத்துக்கு மருமக மூலமாக நிந்த வந்திருக்கும், சில பேத்துக்கு கணவன் மூலமாக நிந்த வந்திருக்கும், சில பேத்துக்கு மனைவி மூலமாக நிந்த வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? அது எல்லாம் இனிமேல் நீங்கள் படப்போவது கிடையாது, அதெல்லாம் படப்போவது கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் முற்றிலும் நீக்கிவிட்டார். நம்புகிறவங்க விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் அதை அப்படியே செய்கிறார். ஆமென். பூமியில் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாருமா? நீக்கி விட்டார். அல்லேலூயா. நம்புறீங்களா? இனிமேல் எனக்கு இப்படிப்பட்ட நிந்தை வராது, இனிமேல் எனக்கு இப்படிப்பட்ட அவமானம் வராது. அல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு அது இப்படிப்பட்ட நிந்தை அவமானம் வந்துச்சு, ஆனால் அது லைட்டாக அவங்கள டச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் முற்றிலுமாக இன்றைக்கி அது மாறிவிட்டது. எல்லாம் கையை தட்டி அப்பாவுக்கு பயன் செலுத்துவோமா? அல்லேலூயா. இன்னொரு காரியம், உங்களுக்கு எத்தனையோ இடங்களிலே ஒரு மரணம் சம்பவிக்கிறது, தேவையில்லாத மரணம், தேவையில்லாத தற்கொலைகள், தேவையில்லாத ஆக்சிடெண்ட்டு, தேவையில்லாத போராட்டங்கள், ஒரு மரண பயம், ஒரு மரண பயம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு மரண பயம் உண்டாகும்படி ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது அது மரண பயம் வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பலவீனத்தில் இருக்காங்கன்னா அந்த பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த பலவீனம் அந்த நோயை கொண்டு வரும், இந்த பலவீனம் அப்படி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே நினச்சிடும். அப்போ தான் முந்தானத்து ஒரு மகள் எனக்கு ஃபோன் போட்டாங்க, எனக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் இந்த வயிற்று வலியில் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஒன்றுமே இல்லை, ஆனால் திருப்பி எனக்கு அந்த வயிற்று வலி வந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒரு சில பேர் சொன்னாங்க, இந்த வயிற்று வலி கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு சொன்னாங்க. நான் அது வரைக்கும் அந்த கேன்சருங்கிற அந்த நினைப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு வயிற்று வலி வரும்போதெல்லாம் அவங்க சொன்னது மனதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளை போனை போட்டுச்சு. பாப்பா, நான் சொன்னேன் இந்த பிள்ளைகிட்ட, பாப்பா அப்படிப்பட்ட வார்த்தையை நீ எடுத்துக்கொள்ளாத, அப்படிப்பட்ட வார்த்தையை நீ பேசாத, உனக்கு கேன்சர் அதாவது வயிற்றில் ஸ்கேன் எடுத்து ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ எதுக்கு இது இப்படி ஃபீல் பண்ணுற? இல்லை அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நான் சுகவான், நான் பலவான், வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன், எனக்கு மரண பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசு வேதனை, எனக்கு மனசில் அவளையே கொப்பளிச்சு. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்களே பிள்ளைகளுக்கு. அன்பார்ந்தவர்களே, யாருக்கெல்லாம் ஒரு மரண பயம் வருகிறதோ, யாருக்கெல்லாம் தேவையில்லாத மரண பயம் வருகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் பேசணும். வாசிங்க எபிரேயர் 2:14-15. எபிரேயர் 2:14-15. இயேசு சிலுவையில் வந்து சும்மா ஒன்றும் கிடையாது, தன் ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வச்சிருக்காரு. எப்படி வாழ வச்சிருக்கிறாரு புரியுங்க?
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். இப்ப கவனிங்க, ஜீவகாலம் எல்லாம் இந்த பூமியில எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருக்கிறோமோ அவ்வளவு நாளைக்கு மரண பயத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடுவிக்கும்படி, விடுதலை கொடுக்கும்படி, மரண கண்ணி ஆவியை முறியடிக்கும்படி இயேசு மரணத்தை சந்தித்தார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், எனக்கு வாழ பிடிக்கல, செத்த நல்லா இருக்கும், ரிச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவின் பிள்ளைங்கிற அத்தாரிட்டியை பெற்றுக்கொண்டு இப்படி பேசுகிற சில விசுவாச குடும்பத்தார் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மரண பயம் உங்களுக்கு எப்பெல்லாம் வருகிறதோ அப்போ இந்த வசனத்தை நீங்கள் படித்து 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 அதை குட்டிக்கணும். திருப்பி வாசிக்குமா? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்ம இயேசு தெய்வத்தை உங்க மைண்ட்ல, உங்க எண்ணத்துல, உங்க ஆவில, உங்க ஆத்மால, உங்க சரீரத்தை இயேசு வந்து தெய்வத்தை இரட்சகரை எப்படி பார்க்கணும் தெரியுமா? உங்களை வாழ வைக்கிற தகப்பன், உங்களை வாழ வைக்கிற மீட்பர், அவர் எப்படி அணு அணுவா சித்திரவதைப்பட்டு நம்மளை வாழ வைக்கும்படி ஒரு மரண பயம் நம்மளுக்கு வராத அளவுக்கு அவர் மரணத்தை சந்திச்சிருக்கிறார். அவர் பாருங்க, நம்மளை வாழ வைக்கும்படி ஒரு பிள்ளையும் மாமிச சரீரம் எப்படி இருக்கிறதோ அதே போல நான் மாமிசத்தோட வர்றேன் இந்த பூமிக்கு அப்படின்னு வந்திருக்கிறார். வாசிங்கம்மா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, இந்த உலகத்துல மரணத்துக்கு அதிகாரி யார் தெரியுமா? பிசாசு. மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. ஏன்னா வசனம் சொல்லிக்கிறது, அவன் கொல்லவும், அவன் அழிக்கவும், அவன் திருடுதான் வருவான், வேற எதுக்கு வரமாட்டான், பொய்க்கு பிதா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க சிந்தையில், உங்க எண்ணத்துல எப்பெல்லாம் மரண போராட்டம் வருகிறதோ, வியாதியை குறித்து மரண போராட்டம், நிந்தையை குறித்து மரண போராட்டம், சரியான வருமானம் இல்லையே மரண போராட்டம், இப்படி மரண போராட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த வசனத்தை ஏசப்பா வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க, அதை நீங்க சிந்திக்கணும். ஏதோ பைபிளை படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த அந்த மரண கண்ணி ஆவியை வெளியேற்றுறதுக்கு இந்த வசனத்தை படிமா. தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். தம்முடைய மரணத்தில் எப்படி அழிச்சிட்டாரா அழிக்கலையா? அழிச்சாரா அழிக்கலையா? திருப்பி ஜீவ காலமெல்லாம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். யாவரையும் ஒரு கையை தட்ட மாட்டீங்களா அப்பாவுக்கு? மரிச்ச ஏசப்பா மரிச்ச நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசப்பா மரித்த நோக்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை நினைச்ச முழுங்கிட்டார். ஏங்க ஏசு பூமியில் மரிச்சார்ல, மறிச்சிட்டு சரியாக இங்கே இருந்துச்சு. 3 நாள் எங்கே தெரியுமா போனார்? போயிட்டார். எங்கே போயிட்டார் தெரியுமா? எங்கே போனார்? ஏசு மறிச்சிட்டார், சிலுவையில் மறிச்சிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. மறிச்சோட அந்த ஆவி நேராக சரீரம் இங்கே இருந்துச்சு, அந்த ஆவி நேராக எங்கே தெரியுமா போச்சு? நரகத்துக்கு போச்சு, பாதாளத்துக்கு போய் பாருங்கள். அவருக்கு ரெஸ்ட், மறிச்சு கூட ரெஸ்ட் இல்லை. அங்கே ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுறார். பேதுருவில் போட்டிருக்கு, நோவா காலத்தில் மரித்தவர்களுக்கு அவர் அங்கே போதிச்சார் என்று போட்டிருக்கு. எப்படி? படிமா. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பார்த்தீங்களா? நோவா காலத்தில் மறிச்சாங்க தெரியுமா? 40 நாள் இடைவிட மழை பெஞ்சு தெரியுமா? அங்கே அந்த ஆவிகளுக்கு போய், அப்போ அவங்களாம் இயேசுவை பார்க்கல, இயேசுவின் போதனையில் கேட்கல. அதனால் இயேசு என்ன பண்ணிட்டாரு? நேராக அங்கே போயிட்டார். அங்கே போய் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு போதிக்கிறார். புரியுதா? இயேசுவை செய்த காரியத்தை பாருங்கள், நமக்காக. அதனால தான் சொல்கிறார், மரணத்துக்கு அதிகாரி பிசாசு தம்முடைய மரணத்தில் அழிச்சிட்டார். புரியுதுங்களா? அப்போனா எனக்கு வாழ பிடிக்கல அப்படிங்கிற எப்போல்லாம் என்ன வருதோ அப்போ நீங்கள் சொல்லணும், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை இயேசு தம்முடைய மரணத்தில் அழிச்சிட்டார். எந்த மரண எண்ணமும் எனக்கு வர முடியாது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நீங்கள் அப்படி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே. அடிக்கடி சாகணும், அடிக்கடி போய் சேரணுங்கிற எண்ணம் எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் யாருக்காவது வந்தால் இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். 2வதுங்க,
அந்த வசனத்தை ருசித்து அறிஞ்சு இப்போ வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட பிடுங்கின அத்தனை ஆசீர்வாதையும் கையில் வச்சுருந்தேன். கையில் வச்சுருந்தனால தான் இங்கே இருங்க, கையில் வச்சுருந்தனால தான் இயேசுவை சோதிக்க வந்தான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், நீ என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு நான் தர்றேன் அப்படின்றான். இயேசுக்கிட்டேயே, படைத்தவர்கிட்டையே. இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை காலில் விழுந்தேன்னா நான் இதெல்லாம் உனக்கு தர்றேன் அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, உன் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்ய எழுதியிருக்குது அப்படின்னார். பிசாசு ஓடிட்டான், வார்த்தையை சொன்னால் ஓடிட்டான். ஆனால் ஏசப்பா சிலுவையில் இரத்த சிந்தனை பிற்பாடு அவன்கிட்ட இருக்கிற அவன்கிட்ட இருக்கிற பவர். இப்போ வந்து பாம்பை பார்த்தா எல்லோரும் நடுங்குவாங்க, படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில திரைப்படங்களில் வந்து சில நடிகர்களை பாம்பை கழுத்தில் போட்டுக்கிட்டு பாம்பை கையில் சுற்றிக்கிட்டுலாம் விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது நல்ல பாம்பு வரைஞ்ச ஒரே போடு செத்தே போயிடுவாங்க. ஆனால் அவங்க எப்படி கையில் பாம்பை வச்சுருக்காங்க, ஏன் வந்து கழுத்தில் பாம்பை சுற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியாதா? அதில் அந்த பாம்பில் இருக்கிற விஷப்பல்ல என்ன செஞ்சிட்டாங்க, பிடிக்கிட்டாங்க. அது வந்து கொத்துனாலும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த விஷத்தன்மை உள்ள அந்த பல்லை என்ன செஞ்சிட்டாங்க, பிடிங்கிட்டு தான் அந்த பாம்பை மேலே விடுவாங்க. அதனால் இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது கருப்பாக வருது, வெள்ளையாக வருது, யாரும் நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அது பாம்பு தான். ஆனால் அதுகிட்ட பவர் இல்லை. அந்த விஷப்பல்ல இயேசு பிடுங்கிட்டாரு. அதனால் அதை பற்றி கவலைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. விஷப்பல்ல பிடுங்கிட்டார். அதான் வசனம் சொல்லுது, கொலோசியர் 2:15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பவர், அது எல்லாத்தையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு, சிலுவையிலே ஆணி அடித்து அவனை வெளியேறுங்க கோலமாக்கி என்ன பண்ணிட்டாரு, பவரை புரிஞ்சிக்கிட்டார். ஆமே, எல்லாம் சொல்லுங்க. அவன்கிட்ட பவர் கிடையாது, அவன் பாம்பாக இருக்கான், ஆண்ட விஷப்பல்ல பிடுங்கிட்டார். அதனால் என் பக்கத்தில் வந்தாலும் அவன் போயிடுவான். புரியுதா புரியலையா? அதனால் ஒரு பயம் வர்ற மாதிரி தெரியும், அதில் விஷப்பல்லு கிடையாது. ஒரு போராட்டம் வர்ற மாதிரி தெரியும், அதில் விஷப்பல்லு கிடையாது. அவர் பவரை பிடுங்கிட்டார். உன்னை வந்து அந்த பயத்தில் உன்னை சாக வச்சுடுவான். அவன் என்ன சொல்ல தெரியுமா, இயேசுவே நீ சிலுவையில் ஆணி அடித்து என் பவரை பிடுங்கிட்ட, ஆனால் பாரு உன் பிள்ளைகளை என் பல்ல பிடிக்கிட்ட, என்கிட்ட இருக்கிற பவர் போச்சு, அதிகாரம் போச்சு, வல்லமை போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் எனக்குள்ள ரூபம் ஒன்று இருக்குது தெரியுமா, இதை காட்டியே உன் பிள்ளைகளை பூரா சாக வைக்க போகிறேன் அப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இப்படி பார்த்தே நிறைய பேர் செத்துறான். புரியுதா புரியலையா? அவன் வருவான், டிங் 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 வருவான். ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. அப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் கிராமத்து எல்லையில் ஒரு குடிசை போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கிராமத்துக்கு பாதுகாப்பாக என்ன பண்ணார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். திடீர்னு மரணத்தை கொண்டு வருகிற ஒரு பிசாசு நேராக அந்த கிராமத்து பக்கம் வர்றான். ஒரு சத்தம். ஊழியக்காரர் தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஆவி வருதுரா, ஏதோ ஆவி வருதுரா, எது சொக்கண்டார். இந்த நாய்க்கு தெரியும், ஒரு ஆவி நடந்து போச்சுன்னா நாய்களுக்கு தெரியும், பிராணிகளுக்கு தெரியும். இப்போ சாதாரண நாயில் வந்து பலவித சவுண்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னா வாங்க வாங்க சோறு போடு சோறு போடு சோறு போடு அப்படிங்க. அப்படின்னா சரி, டேய் ஒரு சும்மா வர மாட்டேன்டா, இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. இது நாய் பாசை. அப்படின்னா செல்ல என் கண்ணே அப்படி கொஞ்சுது. சில நாய் வாழாட்டி அப்படிங்க, சோறு போடு சோறு போடு அப்படிங்க அப்படிங்க. அப்போ இந்த மாதிரி சில நாய் பாசை இருக்கிறது. பிசாசு நடமாட்டோம்னா நாய் பாசை உங்களுக்கு தெரியும். நைட்டில் ஒரு ஊழ எடுப்பாருங்க. அப்படி ஊழ எடுச்சுன்னா ஒரு ஆவி நடக்குதுன்னு அர்த்தம். போடுமா மியூசிக்க, ஒரு ஆவி நடக்குது.
அல்லேலூயா. அப்போ திடீர்னு இந்த கிராமத்தையே நோயை கொண்டு வந்து அந்த கிராமத்தை அழிக்கணும்னு, ஏன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் திருவண்ணாமலை வேறு எதுக்கு வரமாட்டான், அவன் மனுஷ கொலை பார்த்தாங்க. அல்லேலூயா. கவனிங்க, அந்த கிராமத்து எல்லையில் அப்படியே வர்றான். ஊழியக்கார பாட்டார், ஏய் பிசாசே, எதுக்கு இங்கே வர்ற, இந்த எல்லைக்குள்ள வர்ற? நான் இயேசுவின் நாமத்தில் இந்த கிராமத்தில் மக்களுக்கு நான் பாதுகாப்பு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, என் பேர் கால்ரா நோய், என் பேர் கால்ரா நோய். கால்ரா நோயை கொடுத்து சாகிக்கிறதுக்கே என் தலைமை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லூசிபர் என்னை அனுப்பி விட்டுருக்காரு. என்னுடைய தலைமை லூசிபர் அனுப்பி விட்டுருக்காரு. அவர் இங்கே இருங்க, பிசாசுக்கு வேசித்தன ஆவின்னு ஒருத்தர் இருக்கிறான், முரட்டட்ட ஆவி ஒருத்தர் இருக்கிறான், சண்டைக்கர ஆவி இருக்கிறான், வஞ்சிக்கிற ஆவி ஒருத்தர் இருக்கிறான், இப்படி பல தரப்பட்ட ஆவி இருக்குது. அவன் டிபார்ட்மெண்ட் அவன் தான் பார்ப்பான், வேறு பார்க்க மாட்டான். அப்போ அந்த ஆவி நான் கால்ரா நோயை கொடுக்கும்படி அழிக்கும்படி வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், வேணால் வேடிக்கை பாரு, இங்கே பாரு, நீ பாரு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான் கிராமத்துக்குள்ளே. கிராமத்தில் போயிட்டு பிசாசு மனுஷர் நித்திரை பண்ணுகையிலே கலையை விதைப்பான். ஒரு ஆள்கிட்ட போய் உனக்கு கால்ரா வரப்போகுது, உனக்கு கால்ரா வரப்போகுது, உனக்கு கால்ரா வரப்போகுது, உனக்கு காலை எந்திரிச்சு வீட்டுக்கு சொல்லி, ஏங்க எனக்கு கால்ரா நோய் சாகுற மாதிரி கனவு கண்டேங்க. என்ன இப்படி பேசுகிற? இல்லைங்க, நேற்று நைட்டு ஒரு மணி இருக்கும், நான் கனவு கண்டேன். என்ன கனவு? எனக்கு கால்ரா நோய் நான் சாகுற மாதிரி, எனக்கு பாடையில் வைக்கிற மாதிரி, என்னை தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன். நான் என் பிள்ளையை பெற்று வளர்த்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அழுதுச்சான். இங்கே பாரு, தேவையில்லாத கனவு. கடைசியில் இந்த கனவு கண்டு சாக போகிறேன் சாப்பிட்டு செத்தே போச்சு. கடைசியில் என்னாச்சு, அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, என் பொண்டாட்டி கால்ரா நோயில் செத்து போயிட்டா. ஐயோ, கால்ரா நோய் ஒருத்தருக்கு வந்துருமே, மாறி வந்துருமே, பார்த்துக்க கால்ரா நோய் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா கால்ரா நோய் சொல்லி கிராமமே பரவி கால்ரா நோய் வராமல் கால்ராவில் ஏகப்பட்டவர் செத்து போயிட்டாங்க. அந்த பயத்தினுடைய வார்த்தை உடனே அந்த பிசாசு டக்கன்னு வந்தானா என் ஊர் இல்லைக்கு, பிசாசே உன்னை உள்ளே போகணும்னு சொன்னல, இங்கே பாரு, நான் பாட்டுக்கு போனேன், என்கிட்ட பவர் இல்லை, என்கிட்ட விஷப்பில்லை, உங்கள் அப்பா ஏசப்பாவை பிடிக்கிட்டாரு, நான் சும்மா அப்படி நடந்தான் போனேன், இப்படி தான் செஞ்சேன், அவன் செத்து போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், போய் நீவி கேளு, நான் பயந்தான் ஏற்படுத்தினேன், முடிஞ்சு போச்சு, எனக்கு எதுக்கும் இந்த சாவுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. அதே போல தான் யோபு சொல்கிறாரு, பயந்தது எனக்கு நேர்ந்தது. மரணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கனவு வரும் உங்களுக்கு. உடனே அந்த கனவு ஏசப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. கனவு 3 வகையில் வரும். ஆவியானவர் கொடுக்குற கனவு இருக்குது, மாமிச திரைச்சியில் வருகிற கனவு இருக்குது, புரியுதுங்களா? பிசாசு கொடுக்குற கனவு இருக்குது. 3 வெரைட்டிஸில் கனவு வரும். பிசாசு கொடுக்குற கனவை பார்த்துக்கிட்டு செத்து போயிடக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் இருதயத்தை தூண்டுகிறவன். 2வது, அவன் மனுஷன் நித்திரை பணிகள் என்ன செய்வான், கலையை விதைப்பான். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி புரிஞ்சு கொள்ளுங்க, எந்த மரணத்தினுடைய கனவு வந்தாலும் இந்த வசனத்தை சொல்லுங்கள், அந்த ஆவி உங்கள் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். இப்போ இயேசுப்பா சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாரு. ஏன்னா என்னத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால், என்ன நம்மளை தகுதிப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க எபேசியர் 2:4-5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவோடு கூட நானும் உயிர்ப்பிக்கப்பட்டேன். இங்கே ஒரு 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 நல்ல ஒரு சத்தியம் பார்த்து கொடுங்க. நிறைய காரியத்தில் நம்ம மறித்து கிடந்தோம், ஆனால் இயேசு உயிரோடு எழுந்த நாளிலே நானும் இயேசுவோடு கூட என்ன செஞ்சிட்டேன், உயிர் தெழுந்துட்டேன். அல்லேலூயா. நம்ம செத்த பணமாக தான் இருக்கிறோம் ஒரு சில காரியங்களில், ஆனால் இயேசு நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, உயிரடைய வச்சுட்டார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். ஒரு முக்கியமாக எல்லோரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2:13. அதாவது இயேசு சிலுவையில் வெற்றியில் என்னென்ன வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. எபேசியர் 2 எல்லாம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. இதை நல்ல தியானம் பண்ணணும். எபேசியர் 2:13 வாசிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், எல்லாம் சொல்லுங்க, முன்னே தூரமாக இருந்த நான்
இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தாலே நான் சமீபம் ஆயிட்டேன். அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை படிமா. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது நான் சொல்லுங்க, முன்னே தூரமா இருந்த நான் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானேன். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு அனாதை அல்ல. இனிமேல் நீங்கள் தள்ளப்பட்டவர் அல்ல. இனிமேல் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர் அல்ல. இனிமேல் நீங்கள் வெறுமையாக்கப்பட்டவர் அல்ல. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்துவதுக்கு முன்னே நீங்கள் எங்கேயோ தூரத்தில் இருந்தீங்க. அவர் ரத்தம் சிந்தி அவர் உங்களை பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிட்டார். இப்போ உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா? திருப்பி இந்த வசனம் சொல்லுங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது தூரமாய் இருந்த நான் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானேன். இப்ப சொல்லுங்க, முன்னே நான் தூரமா இருந்தேன், நிறைய பிரச்சனை வந்துச்சு. முன்னே நான் அனாதையா இருந்தேன், நிறைய போராட்டம் வந்துச்சு. ஆனா இப்ப அவருடைய இரத்தத்தினால அவர் என் பக்கத்தில் வந்துட்டாரு, நான் அவர் பக்கத்தில் போயிட்டேன். அதனால அவர் என் பக்கத்தில் இருப்பதனால எந்த மரண பிசாசி என் பக்கத்தில் வர முடியாது. எந்த துன்பத்தை கொடுக்குற பிசாசி என் பக்கத்தில் வர முடியாது. அவன் வந்தாலும் இயேசு என் கூட இருக்கிறத பார்த்து அவன் ஓடிடுவான். இப்போ சொல்லுங்க, உங்க பக்கத்தில் யார் இருக்கா? உங்க பக்கத்தில் யார் இருக்கா? இது உணருங்கம்மா. நீங்கள் எப்போதுமே நீங்கள் ஒரு ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், ஆனாத, எனக்கு யாருமே இல்லை, அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், அவன் கைவிட்டான், எங்கள் அம்மா கண்டுக்கல, எங்கள் அப்பா கண்டுக்கல, எவன் கண்டுக்கிறானா கண்டுக்கலையே பார்க்காத. என் தகப்பன் இயேசு இப்போ உன் பக்கத்தில் வந்துட்டாரு. என் தகப்பன் இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறாரு. அதை உணரே. இந்த உலகத்தில் யாருமே கடைசி வரைக்கும் உங்க கூட நம்ம கூட வர முடியாதுங்க. ஆனால் இயேசு இன்னைக்கு ரத்தத்தை சிந்தி உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். ரத்தத்தை சிந்தி உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். அப்போ உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. உங்கள் பக்கத்தில் நின்றார்னா, உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? உனக்கு ஏதாவது நிந்த, ஏதாவது அவமானம், ஏதாவது போராட்டம், ஏதாவது தோல்வி வந்தா உன்னை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம் யார் மூலம் வருது. அப்போ நீ எனக்குன்னா கம்முன்னு இருந்து ஐயோ பயமாக இருக்குன்னு சொன்னேன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் நீ தென்னாவட்டா பேசணும், திம்புரா பேசணும். நாளைக்கு உன்னை உண்டில் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வரும். நாளைக்கு பணம் வரலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஃபோன் கால் வரும். அப்போ அந்த நேரத்தில் ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லாமல் நீ இந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நிப்பாட்டுங்க. பத்தல. நீங்க சொல்லுங்க. நானு முன்னால தூரமா இருந்தேன், என்ன புடமிட்ட. ஆனா இப்ப எங்க அப்பா என் கூட பக்கத்துல இருக்கிறாரு. உன் பருப்பு வேகாதே. டடடா டடடு போடுமா, டடடா டுடுடு. அல்லேலூயா. தூங்கு. அப்படித்தான். இப்போ சொல்லு, சேர்ந்து சொல்லணும். உங்களை நீங்கள் போகும்போது குதிச்சு போக போகிறீங்க. நீங்கள் புதுச்சேலை கட்டியிருந்தாலும் வரட்டா அப்படின்னு ஆடி போக போகிறீங்க. நட்டு கலந்துருச்சு, எனக்கு அப்பா உள்ளே வந்துட்டார். இந்த சத்தியம் உனக்குள்ளே இறங்கணும்யா. இந்த வார்த்தை உனக்குள்ளே இறங்கணும். இப்படி இறங்கிட்டா என்ன செய்யணும்னு தெரியல. என்னை யாருமே கண்டுக்கல, பேசவே மாட்டேன். இனிமேல் என்னை யாரும் கண்டுக்கல, நான் ஒரு ஒதுக்கப்பட்டவன், நான் தள்ளப்பட்டவன், என்னை யாருமே பார்க்கல சொன்ன நல்லா இருக்காது. எப்படி சொல்லணும்? உனக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் சொல்ல, ஏய் பத்தாது, முன்னால நான் அனாதை மாதிரி இருந்தேன், என்ன பாடுபடுத்தின. இப்ப என் அப்பா இயேசு ரத்தம் சிந்தி விடுதலை வாங்கி கொடுத்து என் கூட அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு
இருக்கிறார் 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 இருக்கிறார். புரிஞ்சா? ஒரு இப்படி தெம்பு வருமே. அக்கா மாரெல்லாம் இப்படி இருந்தாங்க, முதல் இப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ இப்படி உட்காந்துருக்காங்க. கையை தட்டு. அல்லேலூயா. அக்கா மாறல இப்போ முடிக்க போகிறான்னு தெரில, மணி 7:30 ஆச்சு. நான் இன்றைக்கி உங்களை ஒரு வழி பண்ணாமல் விட போகிறதில்ல. லீவு தானே, போகும்போது உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் ஆக்கி நீ போங்க. ஒரு ஜெயமான ஒரு நல்ல வார்த்தை வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், முன்னே தூரமாக இருந்தேன் நான், இப்போ அவர் பக்கத்தில் வந்துட்டேன். அவர்னு வீட்டுக்காரர் நினச்சிடாத, ஒன்றும் தரமாட்டியான், கொடுப்பியான், முடியாது, முடிஞ்சதான் கொடுக்க முடியும். ஆனால் அவரை அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வம். அவர் அள்ளி நீ வேண்டான்னு சொல்ல வச்சுக்கன்னு கொடுப்பாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், முன்னே தூரமாக இருந்தேன் நான், இப்போ அவர் சிலுவையின் ரத்தத்தால் அவர் பக்கத்தில் வந்துட்டார். நான் அவர் பக்கத்தில் வந்துட்டேன், அவர் பக்கத்தில் நான் வந்துட்டேன். என் உயிரோடு என் உயிராக அவர் கலந்து நான் அவரும் இயேசுவும் நானும் ஜாடிக்கத்த மூடி எனக்கு வேணா வேற ஒரு ஜோடி. சொல்லு, எல்லாம் சொல்லு, நீங்க மட்டும் சொல்லுங்க. இயேசுவும் நானும் ஜாடிக்கத்த மூடி எனக்கு வேணா வேற ஒரு ஜோடி. அல்லேலூயா. இயேசுவும் நானும் ஜாடிக்கத்த மூடி எனக்கு வேணா வேற ஒரு ஜோடி, வேற ஒரு ஜோடி. மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவு, இயேசு ராஜாவு, இயேசு ராஜாவு. எல்லாம் சொல்லுங்க. என் மனம் கண்டவனை சுத்தி வராத, அவரை சுத்தி வா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. மனு சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவு, இயேசு ராஜாவு, இயேசு ராஜாவு. நீங்க என்ன விட்டு தூர போனா மன நல்லால, மன நல்லால. சொல்லுங்க. இயேசுவு நானும், அல்லேலூயா அல்லேலூயா. புரியுதா? அவரை நீங்கள் அப்படியே ஐக்கியமாக்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இந்த உயிர்த்த நன்னாளில் கர்த்தர் சொல்கிறார், மகளை உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ வீட்டில் உங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு தெம்பு வருமா வராதா? அப்போ அதே போல் அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. இவர் இந்த நபர்கள் உங்கள் பக்கத்தில் வரலாம், ஏதோ ஒரு ஆவணம் வருது, அவ்வளோதான். ஆனால் அவர் கூட வந்தார்னா 1000 அடிக்கு அப்பால பிசாசு பக்கத்தில் வர மாட்டா, ஓடியே போயிடுவான். ஆனால் இவர் வந்தானா வரீனியா, ஆனால் அவர் வந்தானா வரமாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ திருப்பி 13 to 18 19 வரைக்கும். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இனி உங்க வாழ்க்கையில எந்த பகைகர்களும் உங்களை பகைக்க முடியாது. ஏன் கேட்டா, இயேசு பகைய சிலுவையில கொண்டு போட்டுட்டாரு. மக்கா ரீக்கபாலா தூரா ரப்பலா தூரபா. எல்லாம் சொல்லுங்க. இயேசு சிலுவையில் பகைய கொன்று போட்டுட்டாரு. அதனால என்னை யாரும் பகைக்க முடியாது. என் கூட எவனும் நீ சண்டை போட மாட்டான், நீ எவனும் சண்டை போட மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், ஒரு சில பேர் பகையாக இருக்கலாம். ஆனால் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நிறைய பேர் உங்களை பகைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு சிலுவையிலே இங்கே இருங்க. சில கணவர் உங்களை விட்டு போயிருந்துருக்கலாம், சில பேர் உங்களை ஒதுக்கி தள்ளியிருக்கலாம், பகைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஒரு வார்த்தையை ஒரு நாளைக்கு 50 வாட்டி சொல்லி போடுங்க. போனவன் திரும்பி வந்துடுவான். போனவன் எல்லாம் சொல்லுங்க. இயேசு சிலுவையில் பகையை கொன்று போட்டார். அதனால் என்னை யாரும் பகைக்க முடியாது. அடுத்த வசனம்.
சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனுக்கு நம்ம கூட யாரும் பகைக்க கூடாது என்பதற்காக, ஏன்னா எல்லாரும் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி தேவனோடு என்ன பண்ணிட்டாரு, ஒப்புரவு பண்ணிட்டார். இனிமேல் என் பிள்ளைகளை யாரும் பையோட இந்த புருஷன் போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான் அப்படின்னு யாரும் சொல்லாங்க. அப்படி சொன்னீங்கன்னா, அப்படி இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லுங்கள். இந்த வசனத்தை சொல்லும்போது உன்னை பகைக்கிறவன் உன்னை தேடி வந்து அன்பு செஞ்சிருவான். இதான் ரகசியம். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த உயிர் தெழுந்த நாளிலே நீ தொழிலில் சில பேர் உனக்கு பகையாக இருக்கலாம், வியாபாரத்தில் சில பேர் பகையாக இருக்கலாம், குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சில பேர் பகையாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உனக்கு எதிராக உன பகைகளை கொன்று போட்டுட்டார். இந்த வசனத்தை என்ன திருப்பி படிமா? அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். இப்ப புரிஞ்சு போச்சு. இனிமே நீங்க யாரு கிடையாது. பரதேசி என்னது? பரதேசி ஏறுங்க. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு தாய் உன்னை கவனிக்கலைனாலும், ஒரு தகப்பே உன்னை கவனிக்கலைனாலும், என் தகப்பன் இயேசு உங்களை கரத்தை பிடிச்சிட்டாரு. இனி நீ வந்து அந்நியம் கிடையாது. உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார். உன்னை பெத்தெடுத்த அப்பா ஒருத்தர் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியா வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடியும் பிறக்க வச்சுட்டாரு. இந்த பூமியில் இருக்கிற அப்பனை காட்டில் அந்த அப்பா பெரிய அப்பே. அவர் சொல்கிறாரு, நீ அந்நியம் கிடையாது. நீ அந்நியம் கிடையாது. இந்த வசனத்தை நல்லா பிடிச்சு கொள்ளுங்க. திருப்பி வாசிங்க அதை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும், நான் இனிமே அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், பரதேசியா இல்லாம பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஐயோ ஆண்டவரே, கையை தட்ட அப்பா இருக்கு. பரிசுத்த நகரம் தேவனுடைய, பரிசுத்த நகரம் தேவனுடைய வீட்டா இருக்கிறோம். அப்புறம் அடுத்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். யார் மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்க்கை இதை படிக்கும் போது அப்படியே மேலே குதிக்கணும் போல இருக்கு. உண்மையிலே எவ்வளோ ஒரு சாக்கியத்தை ஏசப்பா நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? நீங்களாம் வந்து இதை உணர மாட்டீங்க. நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உணர்ந்தீங்கன்னா வேதனைப்பட மாட்டீங்க. உணர்ந்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தையை பேச மாட்டீங்க. உணர்ந்தீங்கன்னா சந்தேகப்பட மாட்டீங்க. நீங்கள் யாருங்கிறத உணரணும். உங்களுக்காக சிலுவையில் பகையை கொன்று போட்டிருக்காருங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ மகளே, நான் உன்னை அந்நியனா பார்க்கல, ஒரு பெத்த பிள்ளை போல பார்க்குறேன். உன்னை பரதேசியாக பார்க்கல, ஒரு பெத்த பிள்ளை போல பார்க்குறேன். ஆனால் நீ என்னை விட்டு ஒதுக்கிட்டு இருக்க. நான் வந்து உன்னை ஒதுக்கலை. நான் ரத்தத்தை சிந்தி உன்னை கிரைஞ்செலுத்தி விலைக்கு வாங்கிட்டு நீ என் பிள்ளைன்னு சொல்லி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ முன்ன தூரமாக இருந்த, ஆனால் இப்போ உன் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். என் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். ஏன் பயப்படுற? ஏன் கலங்குற? உனக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ நான் செய்வேன். இங்கே இருங்க. இப்போ வந்து ஒரு 10 வயசு பிள்ளைக்கு போய் ஒரு 500 ரூபா செலவு கொடுக்குமா? 10 வயசு பிள்ளைக்கு 500 செலவு கொடுக்குமா? முடிஞ்ச 20 ரூபா 10 ரூபா கொடுப்போம். இப்போ அதே போல் எந்தெந்த வயதில், எந்தெந்த டைமில், எந்தெந்த வருஷத்தில் உன் குடும்பத்துக்கு, உனக்கு, உன் பிள்ளைக்கு எப்போ கொடுக்கணும், எந்த வேலையை கொடுக்குங்கிறது எல்லாமே அவர் முடிவு பண்ணி திட்டம் போட்டு வச்சுட்டாருங்க. அவர் ஸ்லாக்கியம் இருக்குது உங்களுக்கு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் வீடு இல்லைன்னு கலங்குறீங்க? ஏன் இடம் இல்லைன்னு கலங்குறீங்க? என் பிள்ளைக்கு நல்ல வரன் வரல ஏன் கலங்குறீங்க? உங்களை கைவிட்டுருவாரா? அவர் உன்னை அனாதாக்கிடுவாரா? நீ அந்நியனா? நீ பரதேசியா? அவர் சொல்கிறாரு, நீ அந்நியம் கிடையாது, நீ பரதேசி கிடையாது, நீ பிரச்சனையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க. இந்த வசனத்தை அப்படி படிக்க அப்படியே ரத்தம் ஊறுது எனக்கு. இனிமேல் யாராவது நான் அந்நியன், நான் ஒதுக்கப்பட்டேன், யாரும் கவனிக்கலன்னு சொன்னீங்க, அவ்வளோதான். என்னை யாருங்க இருக்கா? என்னை யாரும் கண்டுக்கல. யாரும் கண்டுக்கல. ஆனால் என் தகப்பன் இயேசு உன்னை கண்டுக்கிட்டாரு. உன்னை அந்நியனா பார்க்கல, உன்னை பிள்ளையா பார்க்குறாரு. புரிஞ்சுக்க. மாறை கபால் அதுஷி படிமா அதை திருப்பி. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். நீங்களாம் யார் மேல இப்ப கட்டப்பட்டு வர்றீங்க தெரியுமா? ஆபிரகாம் மேல கட்டப்பட்டு வர்றீங்க, யாக்கோபு மேல கட்டப்பட்டு வர்றீங்க, ஈசாக்கு மேல கட்டப்பட்டு வர்றீங்க, தாவீது மேல கட்டப்பட்டு வர்றீங்க, தானியேல் மேல கட்டப்பட்டு வர்றீங்க. இவங்களாம் கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலைஞ்சாங்களா?
யோசேப்பு மேலே கட்டப்பட்டு வந்து வர்றீங்க. யோசேப்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், ஆபிரகாம் எப்படி வாழ்க்கை, இவங்களுக்கு மேலே தான் நீங்கள் கட்டப்பட்டு வர்றீங்க. அப்போ இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் மேலான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க, அவர்களுக்கு மேலே மேலே கட்ட போகிறீங்க. ஆமென், அல்லேலூயா. இங்க ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு மரக்கொப்பை எடுத்துகிட்டு வந்து அது லேசாக அதில் சீவி அதை உள்ளே வச்சு கட்டி விட்டோம்னா இந்த மரத்துடைய அந்த சாறு அதுக்குள்ளே போய் அது அந்த மரம் அது என்ன செய்யுது, வளருது. புரியுதா உங்களுக்கு? அவர் செடி, நாம் கொடிகள், அவரோடு இணைந்திருக்கிறோம். நாம் எல்லாருமே மிகுந்த கனிகளை கொடுப்போம். வாசிங்க, அடுத்து இந்த வசனத்தை வாசிங்க, கடைசி அந்த வசனம் 19 வாசிங்க. 19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரன் என்னது? ஒரு ஊர். ஒரே வீடுன்னு என்னது? ஒரு இடத்துல எல்லாம் தங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் நானும் யார்? இப்போ நீங்கள் நல்லா இந்த மைண்டில் ஏற்றிக்கோங்க. அந்த உயிர்த்த நன்னாளில் நீங்கள் அந்நியம் கிடையாது. பக்கத்தில் கை பிடிச்சி, நீ அந்நியம் கிடையாது, நீ பரதேசி கிடையாது, நீ பரிசுத்தவான்கள் மேலே நீ கட்டப்பட்டு வர்ற. நீயும் நானும் ஒரே நகரத்தில் இருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிறங்களேன் ஒரு வசனம், இங்கிறங்களேன் இந்த எபேசி 2:7 உன்னதத்துக்கு, இங்கிறங்களேன் எபேசி 2:7 சொல்லுது, உன்னதத்துக்கு உங்களை என்னைய ஒரு தகுதி ஆக்கிட்டாருங்க, பரலோகத்துக்கு தகுதி ஆக்கிட்டாருங்க. புரியுதா? அதனால் இந்த வசனத்தை நான் வீட்டில் போய் இந்த எபேசியர் 2:3-4 இதெல்லாம் நல்லா படிங்க. படித்தா நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை இந்த நிலைமையில் வச்சுருக்கிறாரு, மாற்றத்தை செய்ய போகிறாரு. உங்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுத்துருக்கிறார். அவர் உயிர் தெளிந்து சும்மா போல ஒரு வசனத்தை வாசிங்க. ஆவியின் வரங்கள்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும் பாருங்கள். எபேசியர் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். மனுஷர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வரங்களை கொடுத்துருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இந்த சத்தியத்தை உள்ள இங்கிறங்களே நான் சொல்கிறேன் கேளுங்க. வீட்டுக்கு போய் எபேசியர் 2 அதிகாரத்தை நல்ல தர்வா படிங்க. படித்தீங்கன்னா நீங்கள் யார், உங்கள் குடும்பம் யார், உங்கள் பிள்ளை யார், நான் யார், நல்ல இந்த வசனம் உங்களுக்கு காட்டுது. நீங்கள் அந்நிய மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, பரதேசி மாதிரி இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர்கள் மேலேயும் தீர்க்கதரிசி மேலேயும் நீங்கள் மேலே என்ன செய்றீங்க? கட்டப்பட்டு வர்றீங்க. அவர்கள் மேலே தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, ஆபிரகாம் மேலே உங்களை கட்டிக்கிட்டு வர்றாருங்க, யாக்கோபுக்கு மேலே உங்களை கட்டிக்கிட்டு வர்றாருங்க. ஈசாக்கு விதவிதத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தாரு. அப்போனா அவர் ஈசாக்கு மேலே உங்களை கட்டிட்டு வர்றாரு. அப்போ அப்படி தானே அந்த கட்டுற அந்த மேலே தானே எழுமணும் நீங்கள். அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும், அவர் மேலே கட்டப்படணும். அவதான் வசனம் சொல்லுது. அப்போ திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்களா? அப்போ தான் எனக்கு நல்லா உங்களுக்கு வசனத்தை உள்ள இறக்கணும் போல தோணுது. அவசியமா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் போட்டிருக்கா போடலையா? இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? உங்களே என்னைய பார்த்து என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ துக்கப்படுற இடத்துல, வேதனைப்படுற இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீ எதில் இருக்கிற? தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம், தேவனுடைய நகரத்தில் இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் மேலேயும் தீர்க்கதரிசி மேலேயும் நம்ம என்ன செய்கிறோம்? கட்டப்பட்டு வருகிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆபிரகாம் மேலே கட்டப்பட்டு வர்றீங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் யாக்கோபு மேலே கட்டப்பட்டு வர்றீங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஈசாக்கு மேலே கட்டப்பட்டு வர்றீங்க. நீங்கள் ஐஸ்வர்ய சம்பனர். ஆமென். இது எல்லாம் அவர் உயிர் தெளிந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரு. இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உயிர் தந்த நன்னால் இதெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துரு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு தினாவட்டு வரலையா? உங்களுக்கு ஒரு வீரம் வரலையா? ஒரு தைரியம் வரலையா? ஒரு உற்சாகம் வரலையா? அவர் சொல்றாரு, நீ பரதேசி கிடையாது, நீ அந்நியம் கிடையாது, என் பக்கத்தில் இருக்கிற என் பிள்ளை அப்படிங்கிறார். சீயன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்படின்னா பெரிய பிரச்சனையை சின்ன பிரச்சனை பெருசாக பார்க்காதீங்க. அவர் என் கூட இருக்கிறார், பெரியவர், அவரை பாருங்க. நீ சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையை பார்க்காதீங்க, பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார், அதை பாருங்க. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. அவர் போனவர் பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன
கடைசியாக உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். யோவான் 16:7 பார்த்தா, நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புறேன்னு சொல்லி அவர் உங்களை அனுப்பியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதை மட்டும் வாசிங்க முடிப்போம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அல்லேலூயா. அவர் போய் என்ன பண்ணிட்டாரு? மேலே போய் இப்போ என்ன யார் அனுப்பியிருக்கிறாரு சொல்லுங்க? எனக்குள்ளே தேற்றரவாளன். நம்மளெல்லாம் அவர் ஊழியம் பண்ண சொல்கிறாரு. இங்கே நம்ம வீட்டு ஊழியமே பண்ண முடியலங்கிட்டு வேறு ஊழியம் பண்ணுறது அப்படிங்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறது கீழ்ப்படிங்க, வாசிங்க. மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏசப்பா வந்து உயிர்த்தெழுந்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஊழியம் செய்யும்படி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்றார். நம்ம அந்த வேலையை பண்ணுறோமா? நம்ம அனைவருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், அறிவித்து சபைக்கு கூட்டி வரணும். அந்த வேலையை செய்யணும். அது செய்யாமல் இருக்கும் என்ன? அதனால் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்தை வச்சு நீ செய்ய அப்படிங்கிறார். உனக்குள்ள சுகமொழிக்கு வல்லமை அதிகாரம், குணமாக்கும் வல்லமை அதிகாரம், தீர்க்க தரிசன வல்லமையின் அதிகாரம் இருக்கிறது. இதை வச்சு நீ பயன்படுத்தி சொல்கிறார். கடைசியாக அவர் போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, ஒரு வாயில் சொல்லிட்டு போகிறார். என்ன தெரியுமா சொல்லிட்டு போகிறாரு? அவர் மேகத்தில் மறைஞ்சிட்டார். போகும்போது சொல்லிட்டு என்ன போகிறார்? வாசிங்க. லூக்கா 24:50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடைசியா இயேசு பரலோகத்துக்கு போகும்போது அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை என்ன? சொன்ன வார்த்தை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தோடு இப்போது கடந்து செல்ல போகிறோம்.